ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நாம த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் போயம் பார்க்கலாங்க. இது நம்மளோட 6th போயம், ஓகேங்களா. அண்ட் 10th புக்கில் வந்து இது லாஸ்ட் போயம். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயமோட போயிட்டு வந்து நிறைய புஷ். ஸோ போயிட்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம போயம்குள்ளே போகலாம். இட்ஸ் சேட் அலோன் வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். ஸோ வந்து அந்த வீடு, அதாவது வீடு இட் மீன்ஸ் என்னங்க சொல்கிறாங்க, அந்த வீடு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹாண்டடான ஒரு ஹவுஸ் இருக்குங்க. ஸோ எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஸ்ட்ரீட்டில் வந்து ஸோ ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் வேறு எந்த ஹவுஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் அன்னோன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹிடன் ஸ்டோரியாக இருக்குங்க, ஓகேங்களா. சீக்கிரட்டாக இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சரியாக இன்னும் யாருக்குமே தெரியல. இட் இஸ் a very mysterious place and inside you can tell it has a ton of space but at the same time it is bare to the bone. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த வீட்டில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாமல் இருக்குதுங்க. ஒரு ஹைடன் ஸ்டோரியாகவே இருக்குது, ஒரு சீக்ரெட்டாகவே இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த ஹவுஸ் வந்து ரொம்ப ஒரு லார்ஜாக ஸ்பேசியஸாக தெரியுதுங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் த சேம் டைம் ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எசென்ஷியல் பார்ட்ஸை தவிர வேறு எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல, நத்திங் எல்ஸ், ஓகேங்களா. ஸோ நார்மலாக தேவையான விஷயங்கள் தவிர வேறு எது இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ பேர் டு போன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டென்ஸாக பாருங்கள். அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ், லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். ஐ எம் ஆஃப்டன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ். ஸோ வந்து நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு, அந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிரோடு இருக்கிற மாதிரியே இவருக்கு தோணுது, போயிட்டுக்கு தோணுதுங்க, ஓகேங்களா. அதாவது என்ன சொல்ல வராங்க, சூப்பர் நேச்சுரல் மாதிரி சொல்கிறாருங்க, ஓகேங்களா. ஹவுஸ் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராருங்க. ஸோ ரொம்ப ஸ்கேரியாக சொல்கிறாங்க. ஸோ லைட்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆகி கொஞ்சம் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ ஐ எம் ஆஃப்டன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ் அப்படின்னா ஸோ அந்த ஹவுஸ்க்குள்ளே போய் ஒரு வாட்டியாவது என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து போயிட்டுக்கு வந்து ஒரு விஷயம் இருந்திருக்குதுங்க, ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா டு ஜஸ்ட் டேக் அ லுக் and see what it is really about but fears takes over me. ஸோ போயிட்டு வந்து அந்த ஹவுஸ் ஒரு முறை உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு அவர் ஏங்க நினச்சாரு. ஸோ ஏன் நினச்சாருன்னா ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கணும், என்ன தான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காருங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பயம் வந்து அவரை போக விடலைங்க, அவரை தடுத்துருக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. ஸோ போயிட்டு வந்து நான் டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஹவுஸை கிராஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு வராரு போலாங்க. ஸோ அவரோட ஹவுஸுக்கு அவர் போயிட்டு வராரு போலாங்க. ஸோ இந்த சம்மர் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டராகவே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாருங்க. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட் டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். சரி, ஓகேங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவர்கிட்டயே அவர் பேசிக்கிறாருங்க. ஸோ உன்னோட மைண்டோட அது விளையாடுது அப்படின்னு அவரோட மைண்டோட அந்த வீடு வந்து விளையாடுது அப்படின்ற மாதிரி சொல்ல வராருங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த வீடு வந்து அவர் வந்து ஒரு கவர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் அப்படின்னா வந்து இது ஒரு விதமான விஷயம் அப்படின்ற மாதிரி சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்ல வராருங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சரில் பாருங்கள். beside the house sits a tree, it never grows leaves, not in the winter, spring, summer or fall. ஸோ அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மரம் ஒன்று இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு எல்ம் ட்ரீ இருக்க மாட்டேங்க. ஸோ அந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இலைகள் வந்து வளராது. ஸோ அதே சமயம் அந்த ட்ரீ வந்து விழவும் விழாதுங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வின்டரில், ஸ்ப்ரிங், சம்மரில் வந்து அந்த இலைகள் உதிராது. ஸோ இலைகள் வந்து முளைக்கவும் செய்யாதுங்க. ஹவு குட் திஸ் பி? போயிட்டு வந்து இதனால் ரொம்ப க்யூரியஸாக இருக்காருங்க. எப்படி ஒரு ட்ரீ இப்படி அன்நேச்சுரலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டென்ஸாக பார்க்கலாம். Rumors are constantly being made and each day the house just begins to fade. What happened inside that house I really don't know. I guess it will always be a mystery. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹவுஸை பற்றின ரூமர்ஸ் தாங்க பரவிட்டே இருக்கே தவிர ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் ஈச் டே த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட். ஸோ அந்த ஹவுஸை பற்றின ரூமர்ஸ் தாங்க வந்து அதிகமாக உருவாகுதே தவிர ஸோ பட் வந்து அந்த ஹவுஸில் உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்ற ட்ரூத் வந்து இன்னும் யாருக்குமே தெரிலங்க. வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ் ஐ ரியலி டோன்ட் நோ. ஸோ இன்னமும் போயமுக்கு வந்து அந்த ஹவுஸ்க்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாதுங்க. ஸோ அது வந்து எப்போவுமே ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்கும். ஸோ ஃபார் எவர் அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹவுஸில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கும் தெரியாமல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்து கெஸ் பண்ணுறாருங்க. ஸோ ஏதாச்சும் வேர்டுக்கு மீனிங் தெரியலனா இங்கே பாருங்கள். சரி, ஓகேங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள். இட்ஸ் சேட் அலோன். ஸோ சிட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்கோட கேரக்டருங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஹவுஸுக்கு சொல்கிறோம், நான் லிவிங் திங்கு சொல்கிறோம், பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரைட் சைடில் வந்து பிங்க் கலர் லெட்டர்ஸில் எப்பவும் போல வந்து ரைமிங் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா வந்து ஒரு டன் ஸ்பேஸில் ஒரு டன் மீன்ஸ் 1000 kg அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்காதுங்க. ஸோ நம்ம ரொம்ப அதிகப்படுத்தி சொன்னனால ஸோ நம்ம ஹைப்பர் போன்னு சொல்கிறோங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் டு த போன். ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த 1
வேர்டில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறனால ஸோ நம்ம மெட்டஃபார்னு சொல்கிறோம். ஸோ பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த லைனே வந்து நம்ம வந்து சைனடோக்கி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாருங்கள் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ செகண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேட் டு த போன். ஸோ ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக ஒரு ஃபைனாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டாக ஒரு கண்டினியூஸாக சக்ஸஸிவாக 2 லைன்ஸ் வந்தனால ஸோ அது வந்து நம்ம சைனடோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அனமட்டோஃபியோ ஃப்ளிக்கருங்க. ஸோ அந்த லைட் வந்து எப்படி அந்த ஃப்ளிக் ஆகும் அப்படிங்கிறது ஸோ அந்த சேம் அந்த சவுண்ட் மாதிரியே அந்த வேர்ட் வரனால அனமட்டோஃபியான்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் ஸோ ஆப்போசிட் வேர்ட்ஸுங்க. ஸோ அண்ட் வந்து டிவைட் ஆகிறதுனால கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷனுங்க. ஸோ அலைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹவுஸ் நான் லிவிங் திங் வந்து அலைவாக இருக்க முடியாதுங்க. ஸோ இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஹவுஸ் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு நான் லிவிங் திங்ஸ்க்கு சொல்லியிருக்கனால நம்ம பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோங்க. ஸோ பேரடாக்ஸ் மீன்ஸ் ஸோ இங்கே வந்து பாருங்கள் கெட்டிங் ஸ்மால் க்ரோயிங் டால். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டுங்க. ஸோ இது வந்து ஒரு ஆறுன்ற வேர்டு இப்போ வந்து டிவைட் பண்ணிக்கிறனால ஸோ நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோங்க. இதெல்லாம் கொஸ்டினரி மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம ரெட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோங்க. போயிட்டை பற்றி பார்க்கலாம்.